வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வாட் ஃபேரி அனிமோட 54வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல மாங் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பொண்ணு பின்னாடி வந்துடுறா. அந்த உல்ஃபோடைய சோல் பவர் அவளே பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னது வஜ்ரா டிராகன் பிஸ்டலா? நீங்க வாய்டு ரிட்டர்ன் ரிலிமில தான் இருக்கிறீங்க போல தெரியுது. உங்களால இம்மார்டல் வெப்பனையும் யூஸ் பண்ண முடியுது. இருந்தாலும் உங்களால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. நைன் டெயில்ஸ் இப்போ ஒரு வெப்பனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட இம்மார்டல் சக்திக்கு ஈடு இணையே இல்லைன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அது கத்திக்கிட்டு பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் நின்னுகிட்டு அதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போன அந்த பொண்ணு சொன்ன உடனே அதோடைய வால் வேக வேகமா வந்துகிட்டு இருக்கு. மாங்க அதை பார்த்துட்டு டக்குன்னு அவருடைய பவரை யூஸ் பண்ணி அந்த ரிங்கு மாதிரி இருக்கத்த வர வச்சு அந்த பவரை தடுக்க ட்ரை பண்றாரு. அந்த மான்ஸ்டர் அதோடைய சக்தியை நிறுத்தாம அனுப்பிக்கிட்டே இருக்கு. மாங்க அனுப்பின ரிங் எல்லாம் வெடிஞ்சு செதறிடுது. இந்த நைன் டெயில் ஃபாக்ஸோடைய சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சீனியரால கூட அதை எதுவுமே செய்ய முடியலன்னு மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு அதோடைய பவரை மாங் சைடு அனுப்புது. அவரு சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு அந்த பவரை தடுத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா வெள்ளை டிரெஸ்காரன் தண்ணிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கான். நான் எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சாகணும். ஸ்கை டிஸ்ட்ராயிங் ஸ்வாடே எனக்கு உதவி பண்ணு. அந்த கத்தி அவனுடைய தலைக்கு மேல நின்னு வெடியுது. பார்த்தா அந்த சங்கிலிக்கு எதுவுமே ஆகல. என்னுடைய ஸ்கை சுப்ரீம் சோடால கூட இதை ஒண்ணுமே பண்ண முடியல. இது வேஸ்ட் ஆட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ வெடிக்கிற சவுண்டு கேக்குது. மேல பாக்குறான். பார்த்தா மாங்கோடைய கோல்டன் பாடி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுது. சீனியர் இதை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். சரி நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மாங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. எல்லாரும் நின்னுகிட்டு ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த மான்ஸ்டர் முன்னாடி நின்னுகிட்டு என்னுடைய சக்தி இப்ப பாருன்னு சொல்லிட்டு பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். குயின்லின் எம்பரர் ஸ்வாட் வெளியில வாங்கன்னு சொன்ன உடனே ஏதோ பவர் கத்தி கீழே விழுது. குயின்லின் எம்பரர் அந்த ஸ்டோனுக்குள்ளார இருந்து வெளியில கத்தியை எடுத்துக்கிட்டு ஹீரோ பின்னாடி நின்னுகிட்டு கத்தியை சாய்க்கிறாரு. பார்த்தா சுத்தி பவர் தெரிச்சுக்கிட்டு போகுது. அந்த பொண்ணு நின்னு பார்த்துட்டு குயின்லின் எம்பரரா இவர் எப்படி இங்க வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னோட குயின்லின் எம்பரர் ஸ்வாட் டெக்னிக் மூலியமா நான் இப்போ உன்னை சாவடிக்க போறேன்னு சொல்லிட்டு பவர் அனுப்புறான். பார்த்தா சுத்தி போய்கிட்டே இருக்கு. அந்த மான்ஸ்டரும் அதை சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு அந்த பவரை தடுத்துக்கிட்டே இருக்கு. ஸ்வாட் இப்ப கிரீன் லோட்டஸா மாறட்டும். என்னுடைய நிலா சூரியன் நட்சத்திரம் எல்லா சக்தியும் ஒன்னா சேருங்க. பார்த்தா கீழே இருக்கிற எல்லா சோல் பவரும் மேல வந்துகிட்டு அந்த தாமரைக்குள்ளார சேர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் நின்னுகிட்டு அதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னதான் பண்றான்னு தெரியலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா வெள்ளை டிரெஸ்காரனை கட்டி வச்சிருந்த சங்கிலி திடீர்னு மறைஞ்சு போயிடுது. டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ரக்கிய வர வச்சு அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுறான். ஹீரோ பவரை எல்லாத்தையும் அந்த தாமரைக்குள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்து குயின்லின் ஷார்ட் டெக்னிக் கிரீன் லோட்டஸ் அதை அழிச்சிருன்னு சொல்லிட்டு அனுப்புறான். பார்த்தா அந்த தாமரை அந்த மான்ஸ்டர் சைடு வந்துகிட்டே இருக்கு. அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு என்னுடைய டிவைன் கண்ணை நான் இப்ப திறக்கிறேன். 9 கோஸ்ட் டிசாஸ்டர்னு சொல்லிட்டு ஏதோ சக்தி அனுப்பி அந்த தாமரையை தடுக்க ட்ரை பண்றா. பார்த்தா அந்த தாமரையோட கலரே மாறிடுது. ஹீரோ நின்னுகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க 3 பேரும் நின்னுகிட்டு அதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குயின்லின் ஷார்ட் டெக்னிக் அதை அழிச்சிருன்னு ஹீரோ சொன்ன உடனே அந்த தாமரை மறைஞ்சு போயிடுது. குயின்லின் எம்பரரும் மறைஞ்சு போயிடுறாரு. ஹீரோ கத்தி எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட நின்னுறான். நீ டீமன் கார்டன் சொல்றதுக்கு தகுதியானவதான். உன்னுடைய ஸ்பிரிட் பவர் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். வெள்ளை டிரெஸ்காரன் அந்த இடத்துல இறங்கிட்டு நான் எப்படியா மாஸ்டர் சொன்ன விஷயங்களை வச்சு தப்பிச்சிட்டேன்னு வெள்ளை டிரெஸ்காரன் சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கான். டிவைன் லிக்விடுக்காக ஃபர்பிடியன் லேண்ட்ல இருந்த சீலை உடைச்சி நீதான் அந்த 9 டெயில்டு டீமன் ஃபாக்ஸை வெளியில வர வச்சான்னு மாங் கேக்குறாரு. முட்டாள்தனமா பேசாதீங்க. நான் வெறும் டிவைன் குலத்தோடைய சக்தியை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வெள்ளை டிரெஸ்காரன் சொல்றான். உனக்கு இந்த விஷயமே தெரியாதாடா? அந்த டிவைன் குலம் தான் அந்த மான்ஸ்டரை சீல் பண்ணி வச்சிருந்த நடுப்பகுதி. உன் ஒருத்தனால இங்க இருக்கிற எல்லாருக்குமே இப்ப ஆபத்து. இப்ப அந்த ஏன்ஷியன் டீமன் காடு வேற வெளியில வந்துட்டா ஒன்னால தாண்டா இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கும்னு மாங் சொல்றாரு. சீனியர் நான் என்னுடைய ஃபவுண்டைன் பவரை அதிகரிச்சுட்டேன். சோல் ஸ்வாடோடைய சக்தியை அதிகரிச்சுட்டேன். நான் ஒரு ஸ்வாட் இம்மார்டலா ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் குன்லூனை பாதுகாப்பேன். அது 8 டீமன் ஃபாக்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஏன்ஷியன்ட் எம்பரர்களாவே இருந்தாலும் சரி, நான் எப்பயும் பயப்படவே மாட்டேன். நான் குன்லூனை கண்டிப்பா பாதுகாப்பேன்னு வெள்ளை டிரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நம்மளுக்கு இப்ப சில எல்டருங்களுடைய உதவி வேணும்னு மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணு அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்து நல்ல ஐடியா தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குன்லூன்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் உங்களை மாரி லோ லெவல்ல இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு அனுப்புறாங்க? ஏன் அதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குறாங்க தெரியுமா? ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற டீமனுங்களுடைய சக்தி எல்லாம் அதிகமா இருக்கும். மாஸ்டரோடைய சக்தி ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். அவர் ஹார்மோனைசேஷன் ரிலிம்ல இருக்காரு. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அது மட்டும் இல்லாம நான் ஐக்கக்கூடிய ஃபார்மேஷன்ல இருக்கேன். அது மூலியமா நான் எல்லா சீலையும் உடைச்சுக்கிட்டு திருப்பி வந்துகிட்டே இருப்பேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனியர்
மாஸ்டர் அவ சொல்றதெல்லாம் உண்மையான மாஸ்க் போட்டு இருக்க பொண்ணு கேக்குறா. தெரியலன்னு மாங்க் சொல்றாரு. அந்த நேரத்துல என்னோட சோல் பவர் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால நான் தப்பிச்சு ஓடிட்டேன். ஆனா இப்பதான் இந்த சண்டே ஆரம்பிக்குது. என்னுடைய சோல் பவரோட சக்தி என்னன்றத பாருங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. நான் திருப்பி சுதந்திரமாயிட்டேன். என்னை யாராலும் ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டீங்க. என்னுடைய சோல் பவரை நீங்க இன்னும் முயற்சா பார்க்கவே இல்ல. என்னுடைய சோல் பவரை இப்ப நான் வெளிக்கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சுத்தி ஏதோ பவரை வர வச்சுக்கிட்டே இருக்கா. பார்த்தா அந்த இடத்த சுத்தி ரெட் கலர்ல ஏதோ சோல் பவர் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் நின்னுகிட்டு அதையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் சோல் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பார்த்தா மேல ஏதோ ரிங் மாரி பெருசா பவர் வந்து நின்னுகிட்டு இருக்கு. இதுதான் கோல்டன் வில் ஃபார்மேஷன். இதால அந்த டீமன் ஃபாக்ஸையே அடக்க முடியும். இதை யாரு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஏதோ பவர் வந்து சுத்தி ஏதோ பவருங்க போய்கிட்டே இருக்கு. அத அவன் நின்னு பாத்துக்கிட்டே இருக்கா. என்ன பவர்னே தெரியல. எல்லாரும் நின்னுகிட்டு அந்த சக்தியை பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஸ்பிரிட் பவர் மூலியமா நான் இதை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அதோடைய சக்தியை அனுப்புது. அந்த பவர் வேகமா வந்து நடுவுல இருந்த உருவத்து மேல பட்டு வெடிஞ்சு செதறுது. போயிட்டு அந்த ஷீல்டுலயும் பட்டு அந்த ஷீல்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. மாஸ்டர் அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்து ஹார்மோனைசேஷன் ரிலிம்ல அடைஞ்சிருச்சு. அதுக்கு வேணுன்ற அளவுக்கு சக்தி இப்ப அதிகமாயிடுச்சு. அதோடைய இம்மார்டல் ரிலிமோடைய சக்தியும் அதிகமாயிடுச்சு. மாஸ்டர் வாங்க நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருந்து போயிடலான்னு அந்த ஆமை சொல்லிட்டு இருக்கு. நீங்க இந்த இடத்துல இருந்து ஓடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய முடிவு தப்பானது. அப்பயும் நீங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டு நைன் டெயில் சீல் பவர் வெளியில வான்னு அவ சொல்றா. பார்த்தா அந்த மான்ஸ்டர் கத்திக்கிட்டு இருந்து பவரை சுத்தி ஏதோ வர வைக்குது. அந்த பவர் மொத்தமும் சேர்ந்து வானத்துல ஏதோ பெருசா பவரை வர வைக்குது. எல்லாரும் நின்னுகிட்டு அதே பாத்துக்கிட்டு இருக்காங்க. கடவுளோடைய ஃபர்பிடியன் லேண்டை இப்ப சீல் பண்ணிட்டா. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா சீஃபுக்கும் மாஸ்டருக்கும் இந்த தகவலை அனுப்பணும்னு மாங் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு அவங்கள பார்த்து கத்திக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய தகவலை அந்த உலகத்துக்கு அனுப்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடமே பார்க்கறதுக்கு இதுங்களுடைய இடம் மாதிரி தான் தெரியுது. நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது போல இருக்குன்னு மாங் சொல்லிட்டு இருக்காரு. நயன் நேதர் சி ஃபாக்ஸோடைய சோல் பவர் எல்லாம் ஒன்னு சேருங்க நான் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா சுத்தி ஏதோ பேரியர் மாரி வந்து எல்லாரும் உள்ளார மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நின்னுகிட்டு அதே பாத்துக்கிட்டு இருக்காங்க. மஞ்சா டிரெஸ்காரன் அதை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடறான். பார்த்தா திடீர்னு எங்க இருந்தோ ஒரு பவர் வந்து சுத்தி அவங்கள ஷீல்டு மாரி பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. என்னது இதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. அந்த மான்ஸ்டர் அதோடைய பவர் அனுப்ப ட்ரை பண்ணுது. பார்த்தா ஹீரோ மேல நின்னுகிட்டு இருக்கான். ஏ டெவிலே, நான் தான் ஸ்வாட் இம்மார்டலோடைய பையன். நான் கண்டிப்பா இந்த இடத்துல உன்னை சாவடிச்சே தீருவன் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த அனிமே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் எபிசோடு வந்தாதான் நான் போடுறதுக்கு. அதனால உங்க எல்லாரையும் நான் அடுத்த அனிமில பாக்குறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனிம் பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை புது அனிமில மீட் பண்றேன். See you guys.